அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜ் மாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 26/1/2025 முதல் 1/2/2025 வரை, தை மாதம் 13ஆம் தேதி முதல் தை மாதம் 19ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், முன்னேற்றம் காண்பதற்கும், வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 28, 29, 30 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், ரொம்ப நாளாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான பேச்சுவார்த்தைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 26, 27, 28 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது. 30, 31, 1 3 நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் வக்கரத்தில் வீட்டிருக்கிறார். 8ஆம் இடத்திலே சூரியன் ராசிநாதன் புதனுடன் சேர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி பகவானுடன் இந்த மாதிரியான கிரக அமைப்பின்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னதான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு சஞ்சலத்தையும், மனக்குழப்பத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும், பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள், கெடுபிடிகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வீணாக அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 28, 29, 30 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். பணம் அடுத்த வாரம்தான். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பானதொரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும்,
நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர், அது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேரக்கூடும். உஷார் தேவை. 30, 31, 1 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 26, 27, 28 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவணி பார்க்கும்போது ஒன்றும் சரியாக வரலைங்களே, ஏடாகுடமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த பக்கமாக இருந்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது. நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள், வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் அரசாங்கத்தில் இருந்து கூட சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு மனத்தாபம், சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. 28, 29, 30 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் எல்லாமே சாதகமானதாகும், சுப செய்திகளாகும், நல்ல தகவல்களாகவுமே வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். உங்களது நீண்ட நாளே மனக்கவலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேரக்கூடும். உஷார் தேவை. 30, 31, 1 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்கும் உண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றம்
ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 26, 27, 28 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், அனாவசிய சிக்கல்கள் தொந்தரவுகள் அடிக்கடி வந்து சேருவதற்கும், அவசியமில்லாத தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் வீண் அபராதம் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 28, 29, 30 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான அவன் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு என்றே தான் சொல்ல வேண்டும். 30, 31, 1 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அலைச்சல் திருச்சல்கள் தான் சற்று கூடுதலாக இருந்தாலும் வேற எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ தொந்தரவுகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், அதன் காரணமாக புதிய ஆடை ஆவண சேர்க்கைகள் நகை நட்டு சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்மராசியிலே சுக்கிரன் சனி பகவான், 2ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இட குரு பகவான் வக்கரத்திலே, 5ஆம் இட செவ்வாய் வக்கரத்திலே, 8ஆம் இட கேது, 12ஆம் இடத்திலே சூரியன் புதன். இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது ஒன்றும் சரிபட்டு வரலன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வீணான சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் தான் அதிகபட்சமான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாதைக்கு தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் 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 மேல் அதிகாரி அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது. பணம் அடுத்த வாரம் தான். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிற வரைக்கும் நல்ல பலன்களாகவே தான் நடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஏழை நாட்டு சனியுடன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்க. ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள், சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கேட்டினது வாய் கேட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஈடுபடும் காரியங்கள் எதுவானாலும் ஜம்பு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் மனந்தாபம் வரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம். உஷார் தேவை. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. 26, 27, 28 3 நாட்கள் பணம் ஒரு நாட்களாம். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம். இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.